இந்த 5 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணால் 25லேருந்து 28 மார்க் சர்வ சாதாரணமாக எடுக்கலாம். அது என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை சர்க்குலேட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம வீடியோ ரீச் ஆகட்டும். ஓகேங்களா? இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரேலியோடைய மார்க் எக்ஸாம் இன்டர்ஃபேஸில் இருக்கும், எக்ஸாம் லெவலில் இருக்கும். கொஸ்டினோட லெவலை பார்த்துக்கோங்க. ஒரு டெஸ்ட்டு ஃப்ரீயாக அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா AK10 அப்படிங்கிற கோடை அப்ளை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி ஸ்மார்ட் கிடா அப்பர்ஸ் கிளவுட் உங்களுக்கு எதில் பேக்கேஜ் வேணுனாலும் நம்ம கோடை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். AK10 அப்படிங்கிறது கோடு. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ரூல் நம்பர் 1, ஸ்பீடாக போடக்கூடிய டாபிக்ஸ். அது என்ன சார் ஸ்பீடாக போடக்கூடிய டாபிக்ஸ்னால் இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், டைரக்ஷன், கோடிங், டிகோடிங். இந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் நம்ம பார்த்தீங்களன்னா எந்த ஒரு டைம் கன்சூமிங்கும் ஆகாது. ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தா குயிக்காக ரொம்ப கம்மியான டைமில் அதிகமான அட்டெம்ப்டை கொடுக்கக்கூடிய டாபிக்ஸ். ஸ்ட்ரகிள் பண்ணாத டாபிக்ஸ். ஒரே ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆவீங்க. கோடிங் டிகோடிங்கில் 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ் வச்சு ஒரு சில நேரங்களில் கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினை பாருங்கள், ரொம்ப ட்ரிக்கியாக இருந்தால் அந்த ஒரே ஒரு கொஸ்டினை மட்டும் நீங்கள் மார்க் கொடுத்துருங்க. மார்க் ரிவ்யூ கொடுத்துட்டு கடைசியாக நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், டைரக்ஷன், கோடிங், டிகோடிங் எது கிடைச்சாலும் ஃபஸ்ட்டாக அட்டன் பண்ணிடுங்க. இந்த டாபிக்ஸில் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்பீடை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கண்ணில் பார்த்தாலே போடுற மாதிரி இன்இக்வாலிட்டியும் கோடிங் டிகோடிங்கும் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதிலையே உங்களுக்கு ஒரு 8 to 10 மார்க்ஸ் ஃபஸ்ட்டே உங்களுக்கு கிடைச்சிரும். செகண்ட், ரூல் நம்பர் 2, ட்ரிக்கி டாபிக்ஸ். அது என்ன சார் ட்ரிக்கி டாபிக் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே ஸ்கோரிங் பாட்டு தான். பட் இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாக் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்டர் அண்ட் ரேங்க் பசில்லையோ அப்படி இல்லை பிளட் ரிலேஷன்லையோ எங்கேயாவது ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம லாக் ஆகிருப்போம். அதனால் நமக்கு டைம் கன்சூமிங் ஆகிருக்கும். அப்போ இதுக்கு நம்ம ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? நம்ம உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ட் இருந்தால் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். இல்லைனா பசிலுக்கு அப்புறம் கூட இதை ட்ரை பண்ணலாம். செகண்ட், ரூல் நம்பர் 2, ட்ரிக்கி டாபிக்ஸானால் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் பஸ்லையும் பிளட் ரிலேஷன்லையும் ஸ்பெஷல் கேர் எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலையும் நம்ம அட்டன் பண்ணுற அளவுக்கு ப்ரிப்பரேஷனை வச்சுக்கணும். ஸோ அந்த லெவல் ரீச் பண்ணால் ஃபஸ்ட்டே அட்டன் பண்ணுங்கள். இல்லை நான் 5 டெஸ்ட்டு எழுதுனா அதில் 2 டெஸ்ட்லேயாச்சும் எனக்கு கண்டிப்பாக இந்த 2 டாப்பிக்கிலும் அடி வாங்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கொஸ்டினை மார்க் ரிவ்யூ கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரூல் நம்பர் 3, உங்களுக்கு PO லெவல் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக 4லிருந்து 5 பசில் வரை கேட்பாங்க. அந்த 4 பசிலில் 2 பசில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். 1 or 2 பசில்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு அன்ஃபெமிலியர், நீங்கள் அந்த டாப்பிக்கில் யூஸ் பண்ணி அவ்வளோவா பழகிருக்க மாட்டீங்க. உதாரணத்துக்கு ஃப்ளோர் பசில் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஃப்ளோர் வித் ஃப்ளாட் கேட்டால் ஒரு சில பேருக்கு கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி இந்த 3 கம்பெனியில் 3 ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு 8 பேர் இருக்காங்க, ஒரு கம்பெனியில் குறைஞ்சது 2 பேர், மேக்ஸிமம் 4 பேர். இந்த மாதிரி ஒரு பசில் சில பேர் ஈஸியாக சால்வ் பண்ண முடிஞ்சாலையும் எனக்கு தெரிஞ்ச வர மேக்ஸிமம் மெம்பர்ஸ் இந்த பசிலில் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. அதுக்கு அடுத்த டாபிக் ஃப்ளோர் வித் ஃப்ளாட், 2மே வரக்கூடிய டாபிக்ஸில் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அப்போ இந்த மாதிரி கேட்கப்பட்ட பசில்ஸை ஃபில்டர் பண்ண தெரிஞ்சு அதில் பெஸ்ட்டு அப்ரோச்சபிள், ஈஸி அண்டு உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கக்கூடிய 2 பசில் சீட்டிங்கோ நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? இது ரூல் நம்பர் 3. அடுத்து ரூல் நம்பர் 4, இப்போ நீங்கள் 2 பசில் அட்டன் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு மீதி இருக்க ஃபஸ்ட்டு ஸ்பீட் டாபிக் அட்டன் பண்ணிங்க, அப்புறம் பிளட் ரிலேஷன், ஆர்டரிங், ரேங்கிங்கு, பசில் அது முடிஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் 3 நிமிஷம் இருக்கா இல்லை 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அப்போது 3 நிமிஷத்துக்கு கீழே இருந்தால் நம்ம பார்த்துருப்போம் இந்த பேர் டெஸ்ட், வேர்டு பேஸ்டு கொஸ்டின், அதுக்கப்புறம் மீனிங்ஃபுல் வேர்டு,
ஆட் மேன் அவுட், இந்த மாதிரி சிங்கிள் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டினை லாஸ்ட் 3 மினிட்ஸ் இருக்கும்போது சூஸ் பண்ணணும். பசில் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு கீழே இருக்கும்போது ஒரு பசிலை சூஸ் பண்ணும்போது அந்த டைம் ப்ரெஷர்லேயே அந்த பசில் சால்வ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் குறைஞ்சிரும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் அந்த பசிலை க்ராக் பண்ணி டேபிள்லாம் ஃபில் பண்ணிவிடுவீங்க. கொஸ்டினை அட்டன் பண்ணும்போது எக்ஸாம் சப்மிட் ஆகிடும். அப்போ அந்த 3 மினிட்ஸில் இருக்கும்போது அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இதில் இந்த மாதிரி டாபிக்ஸ்லேயே உங்களுக்கு 2 to 4 கொஸ்டின்ஸ் வர கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினில் நீங்கள் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் போட்டு ஒரு 30 செகண்ட் வேஸ்ட் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் 3 நிமிஷம் அந்த பசிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை வருது பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆகுனா 3 நிமிஷமும் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் வேறு டாப்பிக்கில் 2 கொஸ்டின்ஸ் போடக்கூடிய சான்சஸும் மிஸ் ஆகிருக்கும். இது பிஓ லெவலுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய அட்டம் டார்கெட்டை 25லேருந்து 28 வச்சுக்கோங்க. ஒரு பசில் எக்ஸ்ட்ரா போட்டாக்கில் 28 இருக்கும் இந்த மிஸ்லினியஸ்லாம் போட்டு. இல்லை ஒரு பசில் நான் போடல சார், கரெக்டாக போட்டிருக்கேன் 2 பசில் அப்படின்னா கரெக்டாக 25 வந்து நிற்கும். வெறும் அந்த ரெண்டு பசில் டஃப்பாக இருக்குன்னு சொன்னீங்க 2 பசில், அந்த 10 மார்க் மட்டும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணால். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும். ஓகே, எனக்கிட்ட 4 நிமிஷம், நல்லா படிக்கிறவங்களுக்கு 4 நிமிஷம், சுமாராக பசில் சால்வ் பண்ணுறவங்களுக்கு 5 நிமிஷம் தேவைப்படும். அப்படி 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்குன்ற போது நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். என்ன திங்க் பண்ணணும்? சில நேரத்தில் நீங்கள் பிளட் ரிலேஷனே கஷ்டமாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த சமயங்களை இந்த பிளட் ரிலேஷன் ஆர்டரிங்கிற பசில் போடலாமா, இல்லை அதெல்லாம் முடிஞ்ச வரை பசில் போட்டுட்டு முடிச்சிருங்க பசில் பிளட் ரிலேஷனை. ஓகேங்களா? டைம் இல்லைனா மட்டும் மிஸ்லினியஸ் போங்க. இப்போ இந்த டிஃபிகல்ட் பசிலை எடுத்து, இல்லை இன்னும் நம்ம ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த பசிலை எடுத்து ட்ரை பண்ணலாம் 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும்போது. அதுக்கு கீழே இருந்தால் நம்ம வேர்ட்ஸ், அதாவது மீனிங்ஃபுல் வேர்டு, ஆட் மேன் அவுட், அந்த மாதிரி விஷயங்களுக்கு போயிடலாம். மீனிங்ஃபுல் வேர்டு மட்டும் லாஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம் கடைசி கொஸ்டினாக அது இருக்கணும். ஏன் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராது, எவ்வளோ நேரம் எடுக்கிறோன்ற டைமும் தெரியாது. பேர் டெஸ்ட், வேர்டு, ஆட் மேன் அவுட், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அப்ரோச் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக மீனிங்ஃபுல் வேர்டு அட்டன் பண்ணணும். உங்களுக்கு டைம் கடைசியில் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு அதிகமான டைம் இருக்கும்போது மட்டும் இந்த ரூல் நம்பர் 5 சூஸ் பண்ணுங்கள். ரூல் நம்பர் 5 தான் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கடைசி 3 நிமிஷமா இல்லை 4 நிமிஷத்துக்கு மேலே இருக்கா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நான் வேகமாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்பீடி டாபிக்ஸை வேகமாக அட்டன் பண்ணி குறைஞ்ச டைமில் அதிகமான அட்டம்ஸை நம்ம எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்கி டாபிக்ஸான ஆர்டரிங் ரேங்கிங்கையும் பிளட் ரிலேஷனையும் நம்ம என்ன பண்ணணும், அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஒருவேளை அங்கே நீங்கள் எங்கேயாச்சும் லாக் ஆகிறீங்க அப்படின்னா டக்குன்னு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பசில் போயிடுங்க. பசில் முடிச்சுட்டு வந்து நீங்கள் இந்த ட்ரிக்கி டாப்பிக்கான ஆர்டரிங் ரேங்கிங்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த ரூல் நம்பர் 2 and 3 இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன வச்சுக்கோங்க. ஸ்பீடி டாபிக் தான் ஃபஸ்ட்டில் அட்டன் பண்ணணும். அதுக்காக நான் இன்இக்வாலிட்டி தான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுவேன், சிலாஜிஸ் தான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுவேன், அதெல்லாம் கிடையாது. இந்த ஸ்பீடி டாப்பிக்கை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும். அந்த ப்ராக்டிஸ் உங்களோட ஸ்பீடு இருக்கணும். அப்போ எது கண்ணில் பட்டாலும் நீங்கள் இன்இக்வாலிட்டி, சிலாஜிஸமா, கோடிங் இன்இக்வாலிட்டியா, எது கண்ணில் பட்டாலும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிளட் ரிலேஷனும் ஆர்டரிங் ரேங்கும் கண்ணில் பட்டுச்சுன்னா அட்டன் பண்ணுங்கள். ஒருவேளை அங்கே ட்ரிக்கியாக இருக்குன்னா யோசிக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு பசில்ஸை சூஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆர்டரிங் ரேங்கிங்கோ இல்லை பிளட் ரிலேஷனோ பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சால் இன்னொரு பசிலை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சூஸ் பண்ணிக்கலாம். பசில் ஈஸியாக இருக்குது, இது கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால். ஓகேங்களா? ஸோ ஸ்பீடி டாபிக் அட்டன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ட்ரிக்கி டாபிக், பசில், இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல், எதுனாலும் செகண்ட் ரூல் நம்பர் 2 and 3 ஸ்வாப் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரியும் பேப்பருடைய டிஃபிகல்ட்டுக்கு தகுந்த மாதிரியும். இந்த ரோல் நம்பர் 5 and 6ஐயும் நீங்கள் 4 and 5ஐயும் நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் லாஸ்ட் டைம் அவைலபிள் டைமை பொறுத்து. அதிகமான டைம் இருந்தால் இன்னொரு பசில்ஸ்க்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற போது ஸ்மார்ட்டாக பேர் டெஸ்ட், வேர்ட்ஸாக, அதாவது வேர்டு பேஸ்டு கொஷின்ஸ், அந்த மாதிரி டாபிக்ஸ் மட்டும் நம்ம அட்டன் பண்ணிவிட்டு எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணால் நம்மளால் தாராளமாக 25 ரேஞ்ச் வரை கொடுக்க முடியும் அட்டம்ப்டை. ஒரு பிஓவில் 22லேருந்து 25 தான் குட் அட்டம்ப்ட். நீங்கள் 25 சாலிடாக ஃபில் பண்ணலாம் அந்த 2 பசிலை தவிர. இல்லை சார், நான் அந்த
இன்னொரு பசில் நான் எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டுட்டேன், நான் டைம் மேனேஜ் பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னா இந்த 3 கொஷின்ஸ் இருக்குது இல்லைங்களா மிஸ்செலேனியஸ், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களால் ஒரு 28லேருந்து தாராளமாக 30 கொஷின்ஸ் வரை கொடுக்க முடியும். தாராளமாக 28லேருந்து 38 உங்களுக்கு பசில் ஸ்பீட் அதிகமாக இருந்தால் கொடுக்க முடியும். இப்போ என்ஐஎஸ்சில் ஏஓ எக்ஸாம் வரப்போது, அதுக்கெல்லாம் நீங்கள் 30 கொடுக்கணுன்னா இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ஐஎஸ்சிஎல் ஏஓக்கும் பிஓக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. என்ஐஎஸ்சிஎல் ஏஓவில் 30 கொஷின்ஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். 28லேருந்து 30 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். இதுவே ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐ பிஓவில் 22லேருந்து 25 கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பசில்ஸ் உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி லைட்டராக ஈஸியாக இருக்கும். இங்கே 5 பேர் கொண்ட டபுள் வேரியல் பசில் இருக்குது, நாங்கள் 6 பேர் கொண்ட டபுள் வேரியல் பசில் இருக்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா, கொஞ்சம் இல்லை, மைனூட்டாக வித்தியாசம் இருக்கும். ஒரு 3 கொஷின்லேருந்து 5 கொஷின் எக்ஸ்ட்ரா நம்ம ஏஓவில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது பட் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஏஓ எக்ஸாமுக்கும் எந்த விதமான ஏஓ எக்ஸாம் எடுத்துக்கோங்க, என்ஐசிஎல் ஓஐசிஎல் இப்போ நடக்கக்கூடிய என்ஐசிஎல் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஏஓ எக்ஸாமுக்குன்னு வந்துட்டால் கொஞ்சம் அப்ரோச்சபிளாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி பிஓ. சில சமயங்களில் சில ஸ்லாட்டில் பிஓவும் இந்த ஏஓ லெவலில் கொடுத்துருவாங்க, ஈஸியாக கொடுத்துருவாங்க. சில சமயங்களில் பிஓ எக்ஸாம் கஷ்டமாக இருக்கும். ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐ பிஓ பொறுத்தவரை 15லேருந்து 16 ஷிஃப்ட் நடக்கிறதுனால எந்த ஷிஃப்ட்டில் ஈஸியாக கேட்பாங்க, எந்த ஷிஃப்ட்டில் கஷ்டமாக கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஆனால் எல்லா எக்ஸாமுக்கும் பிஓ ஏஓ எக்ஸாமுக்கான ரீசனிங் எபிலிட்டிக்கான ட்ரிக்ஸ் இதுதான். இந்த மாதிரி தான் நம்மளுடைய ப்ரிப்ரேஷனும் இருக்கணும், நம்மளுடைய எக்ஸாம் அப்ரோச்சும் இதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ உங்களுடைய பசில் ஸ்பீடில் நல்லா ஒர்க் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த ஸ்பீடாக போடக்கூடிய டாபிக்ஸில் ஏதாச்சும் நீங்கள் அக்யூரசி சில பேருக்கு சிலாஜிசத்தில் மிஸ் ஆகும், அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? பிளட் ரிலேஷனில் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து நம்ம நிறைய செட்டு சால்வ் பண்ணும்போது அந்த பிரச்சனை தீர்ந்துடும். பசில்ஸை நான் எப்படி சார் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, பசில்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஒரு வாத்தியார், நீங்கள் பிகினராக இருந்தால் ஒரு வாத்தியார் சால்வ் பண்ணுறது யூடியூப்பில் நிறையா இருக்குது, அதை பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் செப்பரேட்டாக டாப்பிக்கோ இல்லை செக்ஷன்லையோ இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது பசிலோட ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும், கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகும். ஒரே நாளில் எடுத்த கவுத்தான் இம்ப்ரூவ் ஆகுது. இந்த ஸ்பீடி டாபிக்ஸ், இந்த ட்ரிக்கி டாபிக் கூட நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் 2 வாரத்தில் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனால் பசில் பண்ணுறது மசில் மெமரி இன்க்ரீஸ் ஆகி நாள் பட தான் இம்ப்ரூவ் ஆகும். 5 நிமிஷத்துலேருந்து நீங்கள் 3 நிமிஷத்துக்கு கொண்டு வரணும்னா அதுக்கான டைமை அதை எடுத்துக்கும். அதுக்காக நீங்கள் 3 நிமிஷத்தில் நீங்கள் அட்டன் பண்ணால் தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமானா அந்த மாதிரி எந்த லாஜிக்கும் கிடையாது. நீங்கள் 4 நிமிஷத்தில் போட்டாலே ஐடியலான டைம் தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வேறு எந்த டாப்பிக்லேயும் நீங்கள் உட்காராமல் எக்ஸாம் எல்லாம் சொதப்பாமல் இருக்கக்கூடிய அந்த 20 மினிட்ஸை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பசிலில் ஓரளவுக்கு ஸ்பீடாக போட்டால் கூட போதும். பசில்லையும் உங்களுக்கு ஸ்பீடு இல்லை, நீங்கள் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் பிளட் ரிலேஷன்லேயும் சொதப்புறீங்க, கோடிங்லேயும் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் என்ன நடக்குன்னா அந்த ரொம்ப அட்டம் குறைஞ்சிடும், ரொம்ப குறைஞ்ச அட்டம்ப்ட் அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது இதுதான் நம்மளை தூக்கியே விடும். நம்மளுக்கு சொதப்பக்கூடிய டாப்பிக்கும் இந்த ரீசனிங் எபிலிட்டி தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீடாக போட்டுருங்க, அதுக்கப்புறம் பசிலில் செலக்ட் பண்ணி போடுங்க, கடைசியாக 1 மார்க் வச்சு முடிங்க. டைம் கம்மியாக இருந்தால், டைம் அதிகமாக இருந்தால் இன்னொரு பசிலுக்கு நீங்கள் போகலாம். இவ்வளோ தான். இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. கஷ்டமாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களோட அக்யூரேசி எதனா டாப்பிக்கில் மிஸ் ஆனாலையும் அதுக்கும் நீங்கள் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அஃபைர்ஸ் கிளவுட் அண்ட் ஸ்மார்ட் கிடா எக்ஸாம் ரேலியில் உங்களுக்கு கோர்ஸ் வேணால் AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.